அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு எங்களோட 28 பேஜ்டு மெக்கானிக்ஸ் தியரி கிளாஸ்ல நாங்கள் சந்திக்கணும். லாஸ்டா வந்துகிட்டு காவிகள் தொடர்பான கதைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்கள் பேச இருக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு நான் நினைக்கிறேன் காவி இணைகர விதி அல்லது விசை இணைகர விதி தான் தலைப்பு போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ரைட், கவனிங்க. ஆஹ் காவி இணைகர விதி அல்லது விசை இணைகர விதி கதை. சரி, இப்ப கீழே எழுதுங்கடா ஸ்டார். எழுதுங்க, என்ன சொல்றாங்க எழுதுங்க. ஏதாவது ஒரு புள்ளியில் எழுதுங்க. ஏதாவது ஒரு புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் இரு காவிகளை ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் இரு காவிகளை அயற்பக்கங்களாக கொண்டு ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் இரு காவிகளை அயற்பக்கங்களாக கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு இணைகரத்தின் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு இணைகரத்தின் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டம் இணைகரத்தின் மூலைவிட்டம் இணைகரத்தின் மூலைவிட்டம் அக்காவிகளின் 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 கூட்டுத்தொகையை அக்காவிகளின் கூட்டுத்தொகையை அல்லது 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 விளைவுளை தரும் அல்லது விளைவுளை தரும் அல்லது விளைவுளை தரும் அல்லது விளைவுளை தரும். ரைட். இந்த காவி இணைக்கிற விதி ஒரு தரம் அவன் என்ன சொல்றானுங்க அந்த பாயிண்ட்ஸ் திரும்ப ஒரு தரம் வாசிக்கன் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஏதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படும் இரு காவிகளை அயற்பக்கங்களாக கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டம் அக்காவிகளின் கூட்டுத்தொகையை அல்லது விளைவுகளை தரும். ரைட், ஓகே. இப்போதைக்கு காவி இணைகர விதினா இங்க இதுதான்ங்கிற விஷயத்த விளைவிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு விசைகள் நல்லா கவனிங்க ஒரு புள்ளியில எப்படி தொழிற்படுதுன்னு வச்சுக்கோ. கதைக்கிற விஷயம் என்னங்கிற பாருங்க. இந்த ஓங்கிற புள்ளியில சரியா கவனிங்க. இது ஓங்குற புள்ளியில வச்சுக்கோ. சரியா? இந்த ஓங்குற புள்ளியில பிங்கிற விசையும் இது பி, அதே போல கியூங்கிற ஒரு விசை இப்படி இரண்டு விசைகள் சரியா இரண்டு விசைகள் ஒரு குறித்த கோணத்துல சரியா குறித்த கோணம் இப்படி கோணத்துல இப்படி ரெண்டு விசைகள் தொழிற்பட்டா அவன் என்ன சொல்றான்டா, அந்த விசைகளை அயற்பக்கங்களாக கொண்டு நீங்க ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்வீங்களாக இருந்து. இப்ப உதாரணத்துக்கு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் ஒன்று கொண்டு சமமான
இப்போ என்ன இருக்கு இணைகரத்தை பூர்த்தி செய்யணும். இது பீண்டா இதுவும் பீயா இருக்கா, இதுவும் பீயா இருக்கா. அதே போல இது கியூன்னா என்ன இருக்கு இந்த இடத்துக்கு சரி இணைகரத்தை பூர்த்தி செய்யணும். ரைட், இது வந்துட்டு கியூ. இப்படி ஒரு இணைகரத்தை நீங்க உருவாக்குவீங்கன்னா கவனமா இருக்கீங்கன்னா, எந்த புள்ளியில இருந்து ரெண்டு விசைகள் தொழிற்படுதோ அந்த புள்ளியினூடாக போற அந்த புள்ளியினூடாக போற மூளை விட்டம் என்ன இருக்கு. இவரு இந்த விசைகளுக்கான இந்த விசைகளுக்கான விளையுள் விசையாக இருப்பார். இதுதான் இந்த ஆர். இதுதான் இவன் சின்ன விசை இணைகிற விதி. ரைட், நாங்க எழுதின ஸ்டார் பாயிண்ட்ஸுக்கு இப்படி ஒரு படம் அமைச்சது விளங்கிட்டாரா? அவன் சின்ன அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் நான் படமா காட்டினது விளங்கிட்டார். விசை இணைகிற விதியை காட்டினது விளங்கிட்டார். கதிஜா சொல்ல நான் பேச விளங்குதா? திலக்ஷிகா அந்த பாயிண்ட்ஸுக்கு நான் படம் தீர்னது விளங்கிட்டாரா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நான் அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸுக்கு நான் படம் தீறினது விளங்கிட்டார். இணையகரம் அமைச்சது விளங்கிட்டார். எஸ், ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, இந்த படத்தை அழகா தெரியுதுங்க. அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, படத்தை தெரியுது. ஸ்டார் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, படத்தை தெரியுது. கீறி எடுத்தது பிறகு கன்ஃபார்ம் பண்ணுங்களா, கீறி முடிஞ்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுங்க. தியரி தானே, பொறுமையாக அழகா தெளிவா விளங்கி எடுக்கணுமா? கீறி முடிச்சது பிறகு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிருஷான் முடிஞ்சாடா, தெரியாச்சா? ரைட், ஓகே. சரி, நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிக்கணும். இந்த விசை இணைகிற விதி இருக்காது. இந்த விசை இணைகிற விதி நம்ம என்ன கதைச்சு வச்சிருக்கோம்? இந்த விசை இணைக்கிற விதி அல்லது காவி இணைக்கிற விதின்னு கதைச்சு வச்சிருக்கிறீங்க. இதுல தெளிவாக ஒரு விஷயத்த நல்லா புடிச்சுக்கணும். அதாவது என்னன்னா, ஒரு புள்ளில இங்க பாருங்க, இந்த ஓங்குற ஒரு புள்ளில, சரி, ஓங்குற இந்த ஒரு புள்ளில கிரீனுக்கு ப்ளூ சரி ரைட். இந்த கவனிங்க, இந்த ஓங்குற ஒரு புள்ளில ரெண்டு விசைகள், அதாவது பி அதே போல கியூங்கிற
இந்த ரெண்டு விசைகள் ஒரு குறித்த கோணத்துல தொழிற்பட்டால் நல்லா விளங்குமா? எல்லா பாயிண்ட்ஸையும் நோட்ஸ்ல எழுதிட்டீங்க. அது கதைக்கிற விஷயத்தை எடுத்துட்டு நம்ம இப்ப நேரடியா கேள்வி நான் போறீங்க. இந்த விஷயங்களை தெளிவா வழங்கிட்டீங்கன்னா அங்க போய் தரலாம். சரியா? நல்லா கவனிங்க. அதாவது இரண்டு விசைகள் ஒரு புள்ளில ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படுற சந்தர்ப்பத்துல அந்த ரெண்டு விசைகளுக்குமான விளைவுள் காண்றதுக்கு நான் யாரை பயன்படுத்துறேன்னா விசை இணைகர். இது நான் அதை பாயிண்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன் மேலே. ஏன்னா ரெண்டு காவிகளுக்கு இடையிலான விளைவுகளை காண்றதுக்கு அந்த இடத்துல விசை இணைகிற விதியை நாங்க யூஸ் பண்றோம், அல்லது காவி கூட்டல் விதியை நாங்க யூஸ் பண்றோம். சரியா? அதுல இருந்து விடை எடுக்கிறதுக்கு பைதகரஸ் தேற்றம், அதே போல கோசைன் தேற்றம் எல்லாம் பயன்படுத்தி அது என்னங்கிறதெல்லாம் பின்னால நாங்க பார்க்க போறோம். சரி, இதுதான் விசை இணைகிற விதிங்கிற சப்ஜெக்ட். அப்ப இதை நல்லா தெளிவாக விளைவிக்கும். சரி, இப்ப நான் நேரடியாக என்ன செய்ய போறேன்னா ஒரு கேள்விக்குள்ள நான் வரப்போறேன். இந்த சப்ஜெக்ட் நான் சரி விளங்கி கொள்ளலாமா? கேள்வி நான் விளங்கப்படுத்துவேன். எல்லாம் நேரடி பாயிண்ட்ஸோட தெளிவான விளக்கத்தோட இருக்கணும். சரியா? இப்ப கொஸ்டின் நம்பர் 1 கேள்வி. முதலாவது கேள்வி எழுதுங்களா? முதலாவது எழுதுங்க. P, Q எனும் இரு விசைகள் P, Q எனும் இரு விசைகள் O எனும் புள்ளியில் இரு விசைகள் O எனும் புள்ளியில் ஒன்றுக்கொன்று தீட்டா கோணத்தில் தொழிற்படுகின்றன. ஒன்றுக்கொன்று தீட்டா கோணத்தில் தொழிற்படுகின்றன. இப்ப அவருக்கு இந்த படத்தை கேளு. சரியா? இப்படி ஒரு படம் தான் நாங்க கதைக்க போறோம். இது எடுங்க, தொடர்ந்து அதுல பேசணும். கூடிய இது கியூங்கோசை, இது தீட்டா கோணத்துல, இது உங்க புள்ளிகள். இந்த படத்தை கேறி எடுங்க. கீழுக்கு அடுத்த கேள்வி தொடருமா? சரி, இப்ப கீழே எழுதுங்க. படங்கிற பெரிய கீழே எழுதுங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் அவற்றின் விளையுள் விளையுளுக்கு நாங்கள் வளமையா பயன்படுத்துற எழுத்து விளையுள். கேபிட்டல் ஆர் போடணும். ஆரையும் தொடர்ந்து விளையுள் ஆரையும் பீயுடன் அமைக்கும் கோணத்தையும் காண்க.
விளையுள் ஆரையும் விளையுள் பியுடன் அமைக்கும் கோணத்தையும் காண்க. ரைட். ஒவ்வொரு பகுதியா நாம இதுல பார்க்க போறோம். தெளிவாக விளங்கிக்கணுமா? சரியா? இதுல உரோமை இலக்கம் உண்டுதான். உரோமை இலக்கம் என்ன தர போறாங்கன்னா, P சமன் 8 நியூட்டனாம், Q சமன் 3 நியூட்டனாம் அப்படின்னா, அதே நேரம் தீட்டா சமன் 0 பாகைண்டா ஆர் என்னன்னு கேள்வி. சரி, இவ்வளவுதான் முதலாவது. உரோமை இலக்கம் என்னன்னா, Pங்கிற விசை 8 நியூட்டன், Qங்கிற விசை 3 நியூட்டன், தீட்டா வந்துட்டு 0, ஆர் சரி. விளைவுகள் என்னன்னு கேட்காங்க. இதை நான் கொஞ்சம் பேசுவேன், சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. சரி, இது எப்படிப்பட்ட ஒரு நிலை? நல்லா, Pங்கிறது 8 நியூட்டன், Qங்கிறது 3 நியூட்டன், தீட்டாங்கிறது 0 பாகை அப்படின்னு ஆர் என்னன்னு கேட்கறாங்க. சரி, கொஞ்சம் கவனிக்கலாம். இப்ப இதுதான் அந்த நிலைகள். அதான் இந்த நிலைன்னா, அந்த ஓங்குற புள்ளியில 2 விசைகள் தொழிற்படுற இந்த நிலை உங்கள்ட்ட தந்திருக்கிற படம். இதுல இவர் வந்துட்டு Pங்கிற விசை, இவர் வந்துட்டு Qங்கிற விசை. சரியா? நல்லா விளங்கிக்கணுமா? இந்த மூடிதான், இந்த மார்க்கர், இந்த மூடிதான் அவர் திசையை காட்டுறன்னு வச்சுக்கோங்க. முதலாவது நிலை என்ன சொல்றாங்கன்னா, Pங்கிறது 8 நியூட்டனா, Pங்கிறது 8 நியூட்டன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது காவி வந்துட்டு 8 நியூட்டன். அதே போல Q வந்துட்டு 3 நியூட்டன், Q வந்துட்டு 3 நியூட்டன், தீட்டா வந்துட்டு 0. அப்போ உங்கள்கிட்ட பொதுவான படம் வந்து இதை தந்துட்டு இருக்கிற இந்த கோணம் தீட்டாவை 0ன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வரப்போகுதுண்டா இந்த கேள்வி? உரோமை இலக்கோண்டுக்கான அமைப்பு எப்படி வரப்போகுதுண்டா, இருக்கிற இந்த Qங்கிற விசை Pயோட சேர்த்து ஒரே திசையில இப்படி பயணிக்கிறது. தெளிவாக விளைவிக்கும். சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, அந்த உரோமை இலக்கம் ஒன்றுக்கு இந்த படத்தை சேஞ்ச் பண்ண போறேன். உரோமை இலக்கம் ஒன்றுக்காக வேண்டி நான் இந்த படத்தை சேஞ்ச் பண்ண போறேன். தெளிவாக விளைவிக்குமா? தெளிவா விளைவிக்கும். ரைட். இந்த ஓங்குற புள்ளியில இருந்து Pங்கிற ஃபோர்ஸ் என்ன போகுது, அதன் மீதே Qங்கிற ஃபோர்ஸும் இருக்கு. சரி, அதன் மீதே Qங்கிற ஃபோர்ஸும் இருக்குது. அதன் மீதே Qங்கிற ஃபோர்ஸும் இருக்குது. ரைட். பிள்ளைய சொல்லுங்கடா, இதான் அந்த ஓங்குற புள்ளின்னு வெளி. நான் தரப்பட்ட இந்த படத்தை, சரியா, தரப்பட்ட இந்த படத்தை முதலாவது கேள்விக்காக நான் இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கிறது விளங்கிட்டார். ஏன் நான் இப்படி எழுதினேங்கிறது விளங்கிட்டார். முதலாவது படத்தை நான் இப்படி ஏன் எழுதினங்கிற விஷயம் விளங்கிட்டார். தரப்பட்டிருக்கிற அந்த அமைப்புல இருந்து எங்கட உரோமை இலக்கம் ஒன்றுக்கான சந்தர்ப்பத்துக்கு நான் படம் வரைஞ்சிருக்கிறது விளங்கிட்டார். கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறாள், கன்ஃபார்ம் உடனே பேசினா நான் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த தொடர்ச்சியா போகலாம். கிருஷ்ணன், அது விளங்கிட்டாடா? கலாக்ஸைகா கதீஜா, நான் அந்த முதலாவது படத்தை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறேன். எஸ், சரி. இது நீங்க சின்ன வகுப்புல படிச்ச விஷயம் தான். விசைகளின் விளைவு சப்ஜெக்ட் காணுங்க ஞாபகம் இருக்கும். நான் இதுல இருந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நாங்க கதைக்க போறோம், அவசரம் இல்லை. சரியா? இந்த சந்தர்ப்பத்துல விளையுளிற்கான சமன்பாடு ஆர் சமன் P பிளஸ் Qவால தரப்படும். நல்லா விளையும். ஒரு புள்ளியில ஒரே தாக்க கோட்டுல, ஒரு புள்ளியில ஒரே தாக்க கோட்டுல 2 விசைகள் ஒரே திசையில தொழிற்படுமாக இருந்தால் அவனோட விளைவுக்கான சமன்பாடு யாரால தரப்படும்னா ஆர் சமன் P பிளஸ் Qவால தரப்படும். எனவே Pக்கு பதிலா 8 நியூட்டன், Qக்கு பதிலா 3 நியூட்டன். 8 3 11 நியூட்டன். அப்ப இந்த விளைவுள் எப்படி போகும் என்றா, இவர் விளைவுள் எப்படி போகிறாருன்னா இந்த திசையில போகும்.
இந்த திசையெல்லாம் போகக்கூடாது. அப்ப இதுக்கான அமைப்பு படம் திரும்ப விளைவுல கட்டு ஓங்குற புள்ளியில் சரியா இந்த பிஐயும் கியூஐயும் கலட்டி எறிஞ்சு போட்டு நீங்க அந்த 11 நியூட்டனை இந்த திசையில கொடுப்பீங்களாக இருந்தால் இவங்க 2 பேரும் இந்த கியூவும் பியும் இருந்துகிட்டு என்ன வேலையை செஞ்சாங்களோ அதே வேலையை வந்துகிட்டு இந்த 11 நியூட்டன் அந்த ஓங்குற புள்ளியில செய்யும். ஓங்குற புள்ளியில அவர் செய்யும். அதே நேரம் பியோட அமைக்கிற கோணம் நல்ல கவனம். விளையும் நான் இப்படி விளையும் பியுடன் அமைக்கும் கோணம் ஆல்பா எனின் இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஆல்பா 0 ஏன் பியோடையே அந்த விலையிலும் போகிறார். பி என்ன திசையில போனாரோ அதே திசையில தான் ரைட். ஒருமை இலக்கம் ஒன்று நான் செஞ்சது விளங்கிட்டா? ஒருமை இலக்கம் ஒன்று நான் கதைச்சது விளங்கிட்டா? ஆல்பா 0 எடுத்தது, விலையில் 11 நியூட்டன் எடுத்தது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணு. கதைச்சது விளங்கிட்டாமா? ஓகே சரி. இப்ப இதை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? நோட் பண்ணி எடுத்துட்டு நீங்க மெசேஜ் தான் பண்ண வேண்டிய தேவையில்லடா. வீட்டுல தான் சொல்றேன். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நீங்க லைவ் கிளாஸ் மாதிரி ஃபீல் பண்ணணும். ஒரு வகுப்புல இருந்துட்டு நம்ம எப்படி படிப்போம். நான் கேள்வி கேட்டா நீங்க கதைக்கணும். அப்ப நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுறது அதுக்கெல்லாம் ஆப்ஷன்லாம் தந்துதானே இருக்குது. நீங்க சின்ன சின்ன சந்தேகம் வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், அன்மியூட் பண்ணி அழகா பேசுவாங்க. 27 கிளாஸ் நான் போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க வந்துட்டு அவங்க அழகா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தெரியலன்னா கேட்பாங்க. அதுக்கு நான் திரும்ப கதைக்கலாம். நீங்க மெசேஜ் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்றதை விட அழகா மைக் அன்மியூட் பண்ணி தேவையான டைம்ல அன்மியூட் பண்ணி என்ன செய்யறது பேசி போட்டு திரும்ப மியூட் பண்ணிட்டீங்கன்னா சரி. அதுக்கு பழகிங்க முதல்ல. நம்மளோட கிளாஸ் தானே, நம்மளுக்கு கவனம் நடக்கிற கிளாஸஸ் தானே. அப்ப அதெல்லாம் கவனம் எடுத்தீங்கன்னா சரி. ரைட் ஓகே. இதை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் ஓகே. இப்ப வரும் ஒரோமை இலக்கம் 2 சரியா? ஒரோமை இலக்கம் 2 என்ன சொன்னாங்க? இல்ல வாரம் ஒரோமை இலக்கம் 2 முன்னால இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறா. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே போவோம் சரியா? கீழே இந்த கேள்வி முடிச்சது பிறகு கீழே ஸ்டார்ல டபுள் ஸ்டார்ல கிடக்குமா முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு நல்ல கேள்வி எல்லாம் எழுதுங்க. எழுதுங்க எழுதுங்களா? ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் 2 விசைகள் ஒரு புள்ளியில் 2 விசைகள் எழுதுங்க. ஒரு புள்ளி இந்த கிளி கிளி எழுதுங்களா? நீங்க செஞ்சதுக்கு எழுதுங்க. ஒரு புள்ளியில் 2 விசைகள் ஒரு புள்ளியில் 2 விசைகள் தொழிற்படும் போது தொழிற்படும் போது தொழிற்படும் போது தொழிற்படும் போது ஒரு புள்ளியில் 2 விசைகள் தொழிற்படும் போது அவ்விசைகளுக்கான 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 அவ்விசைகளுக்கான
உயர் விளையுள் விசை, உயர் விளையுள் விசை அதாவது ஆர் மேக்சிமம், உயர் விளையுள் விசை ஆர் மேக்சிமம், ஆர் மேக்சிமம், ஆர் மேக்சிமம், ஆர் மேக்சிமம் பின்வரும் சந்தர்ப்பத்தில், பின்வரும் சந்தர்ப்பத்தில், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும். ரைட். போட்டுட்டு அடுத்த வரியில இந்த அம்புக்குறியை காட்டி எழுதுங்க. எழுதுங்க 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 எழுதுங்கன்னா ஒரு புள்ளியில் எழுதுங்க, ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில் இரண்டு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள் ஒரே தாக்க கோட்டில், ஒரே தாக்க கோட்டில், ஒரே தாக்க கோட்டில் கமா ஒரே திசையில் தொழிற்படும் போதே, ஒரே தாக்க கோட்டில் கமா ஒரே திசையில் தொழிற்படும் போதே ஒரே திசையில் தொழிற்படும் போதே அவ்விசைகளுக்கான, அவ்விசைகளுக்கான, விசைகளுக்கான உயர் விளையுள் விசை ஆர் மேக்சிமம், அவ்விசைகளுக்கான உயர் விளையுள் விசை ஆர் மேக்சிமம், ஆர் மேக்சிமம் பெறப்படும், பெறப்படும். ரைட். இந்த ரெண்டு படமுமே நான் சின்ன விஷயம் தானே, ரெண்டுமே ஒரே கருத்து தான். அதாவது ஓங்கிற ஒரு புள்ளில பீக்கமா கியூங்கிற ரெண்டு விசைகள் ஒரே திசையில ஒரே தாக்க கோட்ல தொழிற்படக்கதான் அந்த ரெண்டு விசைகளையும், அது என்ன விசை பருமனாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு விசைகளையும் பயன்படுத்தி பெறக்கூடிய மேக்சிமம் விளைவு விசையை நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை பேஸ் பண்ணி பார்க்கல கேள்வி ஒன்று வந்து நியூஸ் சிலபஸ் கேள்வி செய்வோம் அவசரம் சரியா. அப்ப மேக்சிமம் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான், இந்த ரெண்டு சந்தர்ப்பம் ரெண்டும் ஒரே கதை தான். இந்த சந்தர்ப்பத்துல தான் ஆர் மேக்சிமம் எங்களுக்கு பெறப்படும். அந்த ஆர் மேக்சிமம் யாருக்கு சமம்? பி பிளஸ் கியூக்கு சமம். ரைட். நீங்க எழுதிருக்கிற ஸ்டாப் பாயிண்ட்ஸ்க்கு அந்த ரெண்டு படத்தை கீழே ஆர் மேக்சிமம் சமம் பி பிளஸ் கியூ போட்டுருவோம். அப்ப ரெண்டு விசைகளை பயன்படுத்தி போகுது, அதுக்கு 2 நியூட்டன் 3 நியூட்டன் இருக்கு. இந்த ரெண்டு விசைகளையும் பயன்படுத்தி மேக்சிமம் பெறக்கூடிய விளைவு விசை என்னன்னு கேட்டா 2, 3, 5 நியூட்டன் தான் பெறுவோம். அதுக்கு மேல பெரிய விளைவு விசையை நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்தி காண இயலாது. அதுதான் சொல்ல வர. அதை அப்படியே நோட் பண்ணிடுங்க.
சரியா? ரைட். இப்ப உரோம இலக்கம் 2 வாங்க. உரோம இலக்கம் 2. உரோம இலக்கம் 2. கேள்வி இல்லையா? சொல்றாங்க P சமன் 10 நியூட்டன். அதே போல Q சமன் 8 நியூட்டன். அதே போல தீட்டா சமன் 180 பாகை பிண்டா 6 பருமன். இதை எழுதுகிறோம். P சமன் 10 நியூட்டன், Q சமன் 8 நியூட்டன், தீட்டா சமன் 180 பாயிண்ட் 6 பருமன் என்னன்னு கேள்வி. சரி, எழுதி போடு. இங்க கவனிங்களா? சரி, என்ன இருக்கு? இதுதான் அவங்களோட பொதுவான அமைப்பு. ஏன்னா சரி, இப்படி கிளம்பி அதை கேட்டுங்க. ரைட், இங்க கவனிங்க. இதுதான் அவங்களோட பொதுவான அமைப்பு. இது பிங்கிற ஃபோர்ஸ், அதே மாதிரி இது கியூங்கிற ஃபோர்ஸ். இதுக்கு இடைப்பட்ட போன டீட்டா. நேரத்தோடு இந்த டீட்டா 0 ஆக்கினான். இப்ப டீட்டாவை 180 வகையாக்குறான். பாருங்க, 180 வகையாக்கினா இப்படியே விரிஞ்சு 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 வந்து இந்த ஒரு நேர்கோணம் தான் 180 பா. அப்ப இதுக்கான அமைப்பு எப்படி வரும்? இதுக்கான அமைப்பு எப்படி வரும்? இதுக்கான அமைப்பு எப்படி வரும்? இங்க பாருங்க, நான் அந்த படத்தை கன்வெர்ட் பண்றேன். சரியா? இதான் அந்த P 8 நியூட்டனும், இந்த Q வந்துக்கிட்டு சாரி P 10 நியூட்டன். 10 நியூட்டன். Q வந்துட்டு 8 நியூட்டன். இந்த கோணம் 180 ஆகும். ரைட். டேய், அந்த படத்தை அமைச்சது விளங்கிட்டாடா? படத்தை அமைச்சது விளங்கிட்டோம். நம்மளோட கேள்விக்கு ஆக வேண்டி அந்த படத்தை நம்ம மாத்தினது விளங்கிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. இதெல்லாம் தெளிவா விளங்கிடுவோம். நம்ம விளங்கினா மற்ற விஷயங்கள்லாம் பரவ புரிஞ்சிடும். இந்த லட்சியா விளங்கிட்டாமா? ரைட். இப்ப இவங்களுக்கான விளைவு விசை, சரியா? இவங்களுக்கான விளைவு விசை யாரால தரும்? இதுவும் நீங்க சின்ன வகுப்புல இருந்தானே, எதிர் திசையில தொலைக்கிறோம். அப்ப ஆர் சமன் P மைனஸ் கியூவா இருக்கு. யாரு பெரிய ஆளோ அவர் தானே. இதுல எங்களுக்கு தெரியும் Pங்கிற ஃபோர்ஸ் பெருசு கியூவை விட பரமானது. அப்ப P 10 நியூட்டன் மைனஸ் கியூ வந்துட்டு 8 நியூட்டன். எனவே வந்திருக்கிற விடை பிளஸ்ல இருக்குது. அப்ப நாங்க எடுத்த திசையிலே பீட திசையிலே வரும். சரி, 2 விளைவுகளுக்கானது. அதே நேரம் விளைவில் பியோடு அமைக்கிறவங்க பீட பாதையிலே அது போறதால அவர் அல்பாவும் வந்துட்டு இனி அல்பா இன்னும் நேரடியா போட்டா சரி பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். ரைட். ஒரு இலக்கம் உண்டு. டக்குன்னு நோட் பண்ணிடுங்க. இதுலயும் நாங்க ஒரு ஸ்டார் பாயிண்ட்ஸை கதைக்கிறோம். நோட் பண்ணிடுங்க. ஸ்டார் பாயிண்ட்ஸை கதைக்கிறோம். சரி, ரைட். கீழே எழுதுங்க. கீழே ஸ்டால் எழுதுங்க. அல்பா 0 தானடா. இப்ப விளைவு விசை எந்த திசையில போக்குறாரு? இப்ப இவருக்கு பதிலா இந்த ஓங்குற புள்ளியில நல்லா விளையும். சரி, ஓங்குற புள்ளியில
இவங்க 2 பேரையும் கலட்டி எறிஞ்சிட்டு இந்த ஓங்குற புள்ளியில 2 நியூட்டனை இந்த திசையில கொடுத்தோம்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை செய்யறாங்களோ அதே வேலையை அது செய்யும் அந்த ஓடு. அங்க பாருங்க 2 நியூட்டனு கிடையாது, பீட பாதையிலே போகும். அப்ப விளைவிடும் இங்க தொழிற்படுது அந்த பீண்ட பாதையில பொறுத்தல பீயோட விளைவில் அமைக்கிற கோணம் 0 தானே, அதே பாதையில பொறுத்தல. விளையிட்டா கிருஷ்ணா? கிருஷ்ணா நீ கேட்டது விளையிட்டா? ரைட், ஓகே, குட், அவ்வளவுதான். சரி, அந்த விஷயத்தை பிடிச்சிடும். இப்ப கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க, கீழே எழுதுங்க. எழுதுங்க, இப்ப கீழே ஸ்டால் எழுதுங்க, எழுதுங்க, நட்சத்திர விஷயத்தை எழுதுங்க. ஒரு புள்ளியில் எழுதுங்க, ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில் 2 விசைகள் தொழிற்படும் போது, ஒரு புள்ளியில் 2 விசைகள் தொழிற்படும் போது, ஒரு புள்ளியில் 2 விசைகள் தொழிற்படும் போது அவ்விசைகளுக்கான 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 இழிவு எழுதுங்க. அவ்விசைகளுக்கான இழிவு விளையுள் விசை, அவ்விசைகளுக்கான இழிவு விளையுள் விசை, அவ்விசைகளுக்கான இழிவு விளையுள் விசை இழிவு விளையுள் விசை பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும், பின்வரும் சந்தர்ப்பத்தில் பெறப்படும். Right. Right. இப்ப கீழே எழுதுங்கடா, கீழே எழுதுங்க, அம்புகுறி போட்டு எழுதுங்க, எழுதுங்க. ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில், ஒரு புள்ளியில் இரு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள், ஒரு புள்ளியில் இரு விசைகள் ஒரே தாக்க கோட்டில், ஒரே தாக்க கோட்டில், ஒரே தாக்க கோட்டில், ஒரே தாக்க கோட்டில் எதிர் எதிர் திசைகளில் எழுதுங்க. நேரத்தில் ஒரே திசையில் தான், இப்ப எதிர் திசை, எதிர் எதிர் திசைகளில், ஒரே தாக்க கோட்டில் எதிர் எதிர் திசைகளில் தொழிற்படும் போது, தொழிற்படும் போது, தொழிற்படும் போது அவ்விசைகளுக்கான, அவ்விசைகளுக்கான தொழிற்படும் போது அவ்விசைகளுக்கான இழிவு விளையுள் விசை ஆர் மினிமம், இழிவு விளையுள் விசை இழிவு விளையுள் விசை ஆர் மினிமம் பெறப்படும், பெறப்படும், சரி. இதுக்கான அமைப்பாக படமாக நான் என்ன செய்யலாம்டா, உண்டு இப்படி ஒன்றை காட்டலாம். இந்த ஓங்குற புள்ளியில தீங்கிற விசை அதை எதிர்த்துட்டு கீழ்ங்கிற விசை தாக்குறது. இப்படியும் இந்த அமைப்பு வரலாம், இப்படியும் அமைப்பு வரலாம். எதிர் திசையில ஒரே தாக்க கோட்டில் இருந்தா சரி. சரி, இந்த இடத்துல ஆர் மினிமம் யாரால தரும்?
P minus Q. Right. இந்த ரெண்டு படத்தையும் கீறி கீழே ஆர் மினிமத்தை காணும். இந்த படத்தை காட்டுங்களா? கேள்வி நம்ம செய்வோம் ஃபைனல் எக்ஸாம்ல வந்து நியூ சிலபஸ் தொடங்குற கேள்வி நம்ம பாருங்க எப்படியான கேள்விகளோ அதை கேள்வி. சரி, இப்ப கீழே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நான் ஒரு விஷயம் வந்து கதைக்க போறேன். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கதைக்க போறேன். சரியா? மிக முக்கியம். அதாவது என்னண்டா, நல்லா விளங்கிக்கோங்களா, புற எழுதலாம் கவனி. இந்த பீக்கமா கியூங்கிற ரெண்டு விசைகளை ஒரு புள்ளியில தொழிற்பட வைக்கிற சந்தர்ப்பத்துல மேக்சிமத்தையும் கண்டுட்டீங்க, மினிமத்தையும் கண்டுட்டீங்க. மேக்சிமத்தையும் கண்டுட்டீங்க, மினிமத்தையும் கண்டுட்டீங்க. ரைட், எழுதுங்க. டபுள் ஸ்டார் எழுதுங்க. இப்ப கீழே டபுள் ஸ்டார் எழுதுங்க. 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 பீக்கமா கியூ எனும் இரு விசைகள். பீக்கமா கியூ எனும் இரு விசைகள் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியில் குறித்த கோணத்தில் தொழிற்படும் போது பீக்கமா கியூ எனும் இரு விசைகள் ஒரு புள்ளியில் குறித்த கோணத்தில் தொழிற்படும் போது அவ்விசைகளுக்கான விளையுள் விசை கேபிட்டல் ஆர் ஆனது இப்ப நான் ஒரு வீச்சு ஒன்று எழுத போறேன். நல்லா விளங்கிக்கோங்க. அந்த கேபிட்டல் ஆறுங்கிற விளையுள் விசைடா பி பிளஸ் கியூவுக்கு சமனா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். ஏன்னா பி பிளஸ் கியூ தான் மேக்சிமம், அதுக்கு மேல இனி போகல. அதே மாதிரி பி மைனஸ் கியூவோட பெருசா இருக்கலாம் அல்லது பி மைனஸ் கியூவுக்கு சமனா இருக்கலாம். நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த வீச்சு எழுதினது எல்லாருக்கும் விளங்கிட்டார்? இந்த ஆற பருமனுக்காக நான் பீக்கமாக்கி ரெண்டு விசைகள் ஒரு புள்ளியில தொழிற்படுற சந்தர்ப்பத்துல அவர் விளையுள் விசைக்கு ஒரு வீச்சு ஒன்று எழுதிருக்கேன். அந்த வீச்சு விளங்கிட்டாங்க. சமநிலையை வச்சு வீச்சு எழுதிக்கிறது விளங்கிட்டா எல்லாருக்கும் விளங்கிடும். திலக்ஸிகா விளங்கிட்டாங்க? எஸ். கதிஜா விளங்கிட்டா? இது விளங்கி பாருங்க எப்படி ஒரு ஃபைனல் எக்ஸாம் கேள்வியில இதை கதைக்க போறாங்க. இப்படிதான் கேள்வியெல்லாம் வருது. கதிஜா நான் பேசுறேன், விளங்கிட்டா உங்களுக்கு? கிருஷ்ணா விளங்கிட்டாடா? கிருஷ்ணா விளங்கிட்டா? எஸ். இப்ப சரியா ஒரு கேள்வி பாருங்க. இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு கேள்வி நம்ம கதைக்க போறோமா, அது நான் எழுதுற மாதிரி இது பண்ணீங்கன்னா சரி. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு சரியா கேள்வி எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டு எக்ஸாம் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு மார்க்ஸுக்காக தானே நாங்க படிக்கணும். கேள்வி எல்லாம் வழங்கிட்டு போகும். எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டு சரியா. கொஸ்டின் நம்பர் 1, முதலாவது கேள்வி. இது 2022ஆம் ஆண்டு 2022ல MCQல சரியா ரெண்டாவது கேள்வியாக வந்திருக்கார். நான் பூர்வமாக நான் போட்டுட்டு சரியா நான் பூர்வமாக போட்டு எழுதுங்க கீழே கேள்வி. எக்ஸாம் பாயிண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 1 2022ஆம் ஆண்டு MCQல ரெண்டாவது கேள்வியா வந்திருக்கார். எழுதுங்க.
ஒரு பொருளின் மீது எழுதுங்க. ஒரு பொருளின் மீது ஒரு பொருளின் மீது ஒரு பொருளின் மீது தாக்கும் ஒரு பொருளின் மீது தாக்கும் ஒரு பொருளின் மீது தாக்கும் இரு இரு ஒரு தள விசைகளின் இரு ஒரு தள விசைகளின் பருமன்கள் இரு ஒரு தள விசைகளின் பருமன்கள் 11 நியூட்டன், 5 நியூட்டன். 11 நியூட்டன், 5 நியூட்டன். 11 நியூட்டன், 5 நியூட்டன் ஆகும் ஆகும் ஆகும். தொடர்ந்து பின்வரும் பெருமானங்களில் பின்வரும் பெருமானங்களில் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் விளையுள் விசையின் விளையுள் விசையின் இந்த பெருமானம் விளையுள் விசையின் பருமனுக்கு விளையுள் விசையின் பருமனுக்கு சமனாக சமனாக விளையுள் விசையின் பருமனுக்கு சமனாக விளையுள் விசையின் பருமனுக்கு சமனாக இருக்க மாட்டாது இருக்க மாட்டாது. MCQ சரி, ஆன்சர் நோட் பண்ணிடுங்க. சமனாக இருக்க மாட்டாது. சரி, 16 நியூட்டன், 9 நியூட்டன், 7 நியூட்டன், 6 நியூட்டன், 5 நியூட்டன். ரைட், ஓகே. இப்ப நான் சொல்ற விஷயத்தை காணுங்க. இப்ப 2 விசைகள் தந்துட்டாங்க. 11 பாருங்க எப்படி கேள்வி வந்திருக்கு. 11 நியூட்டன் உண்டு, அடுத்தது 5 நியூட்டன் உண்டு. இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி நீங்க மேக்சிமம் மேக்சிமம் எப்ப எடுப்பீங்க? P plus Q. சரி, P plus Q எப்ப 11 நியூட்டன் ஆக 5 நியூட்டன், அப்ப என்ன வரும்? 16 நியூட்டன். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த 2 விசைகளையும் பயன்படுத்தி நீங்க 16 நியூட்டனுக்கு மேல என்ன செய்யலாம்? விளைவு விசை எடுக்கல. அதே மாதிரி மினிமத்தை செக் பண்ணினால் மினிமம் மினிமத்தை செக் பண்ணினா P மைனஸ் Q. சரியா? 11 நியூட்டன் மைனஸ் 5 நியூட்டன், அப்ப என்ன வரும்? 6 நியூட்டன். அதாவது இந்த 2 விசைகளையும் பயன்படுத்தி பெறக்கூடிய விளைவு விசையை நீங்க 6 எடுத்துட்டீங்கன்னா இவரு 16 நியூட்டனுக்கு சமனா இருக்கலாம், அல்லது அதை விட குறைவா இருக்கலாம், அல்லது 6 நியூட்டனை விட கூட இருக்கலாம், 6 நியூட்டன் சமன் அடிக்கலாம். பாருங்க, அப்ப நீங்க இந்த 2 விசைகளையும் பயன்படுத்தி 16 நியூட்டன் எடுக்கலாம்டா எஸ் எடுக்கலாம், 9 நியூட்டன் எடுக்கலாம்டா எடுக்கலாம், 7 நியூட்டன் எடுக்கலாம், 6 நியூட்டன் எடுக்கலாம். ஆனால் 5 நியூட்டன் மட்டும் எடுக்க இயலாது. பிற இயலாத பெருமானங்களுக்கால 5வது விடை பொருத்தமானது. பாருங்க, நம்ம சின்ன ஒரு விஷயம் மாதிரி கதைச்சோம். இது ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு தனி ஒரு கேள்வியாக வந்துட்டாங்க. எல்லாருக்கும் இந்த கேள்வி வழங்கிட்டாடா? அவ்வளவுதான்டா. இதுக்காகதான் நம்ம படிக்கிறோம். இதுதானே எங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் இந்த கேள்வி வழங்கிட்டா? கதிஜா அந்த கேள்வி வழங்கிட்டடா? எஸ். சரி, இதை நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்துட்டு விடை செய்முறையை நோட் பண்ணிடுங்க. செய்முறையை நோட் பண்ணி எடுத்துட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க.
சரியா? அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, எடுத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் மிச்சம் இருக்கிற கதைகளை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். சரியா? இப்ப இனி அந்த முதலாவது கேள்வியிலிருந்து உரோம இலக்கம் 3, 4 அப்படியே நாங்கள் கொண்டு போகிறோம். இதுக்கான டியூட்டோரியலும் அப்டேட் ஆகும். அதையும் என்ன செய்யுங்க, பிரிண்டோட எடுத்துக்கோங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல.